வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். ரெஸ்ல்மேனியா லாஸ்ட் இயரில் எப்படி டே 1ல் ஒரு டாக் டீம் மேட்ச் நடந்ததோ அதே மாதிரி இந்த வருஷமும் ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்குது. அண்ட் ரியாரப்பில் இயோஸ்கை விஷயத்தில் கொஞ்சம் பரிதாபமாக இருக்காங்க. ஜான்சனா தன்னுடைய ரிட்டனை அஃபிஷியலி சொல்லிட்டாரு. இதை தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்ம கோரா ஜெட்டுக்கு இன்ஜுரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்குது. இன்னும் ஒரு சில ரெஸ்லிங் செய்திகள் இருக்குது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. நட்புக்காக லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு NXT ஜென்ரல் மேனேஜராக இருக்கிற எவாவை பொறுத்தவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். எவாவை பொறுத்த வரைக்கும் அவங்க ராக்கோட பொண்ணு. ஸோ ரெஸ்லிங் ஸ்கில் வழியமாக தான் வந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு சின்ன இன்ஜுரி ஏற்பட்டது, ரெஸ்லிங் அந்தளவுக்கு செட் ஆகலை அப்படிங்கிறதுனால சரி அவங்க பார்த்திங்கன்னா இப்போதைக்கு GM ஆஃப் த NXTயாக இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் அவங்க ரெஸ்லிங் பண்ணதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் அவங்க இந்த மேனேஜ்மெண்ட் ரோலில் கொஞ்சம் லைக் பண்ணுறாங்க. ஸோ அவங்க அப்பா வேறு WWEடைய TKO குரூப்ஸில் மெம்பராக இருக்கார். ஸோ அதனால் அவா தான் வாழ்க்கை முழுக்க பார்த்திங்கன்னா GM-ஆகவே இருக்கலாம். இப்போ நமக்கு கிடச்சிருக்க செய்தின்னு பற்றி பார்த்திங்கன்னா அவாவை இந்த வருடம் டிராஃப்டில் ராவுடைய அல்லது ஸ்மாக்டனுடைய ஜென்ரல் மேனேஜர் ஆக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய நியூஸ் கிடச்சிருக்குது. அவாவை பொறுத்த வரைக்கும் அவங்க NXTயில் இவ்வளோ நாள் இருந்துட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய புஷ் கொடுக்கணும் அப்படின்னா மெயின் ராஸ்டரில் காட்டினா அவங்களுக்கு ஒரு நல்ல மதிப்பாக இருக்கும். ஸோ அதனால் அவாவை பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் மெயின் ஷோவில் காட்ட போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. மெயின் ஷோவில் ஃபஸ்ட்டு ஜென்ரல் மேனேஜராக காட்டுவாங்க, நம்ம சோனியா டேவிட் மாதிரி. அதுக்கப்புறமா சண்டை போடுற மாதிரி காட்டுவாங்க. எனக்கு தெரிந்து இந்த வருடம் டிராஃப்ட்டுக்கு அப்புறமா அவாவை ஸ்மாக்டவுனுடைய ஜென்ரல் மேனேஜராகவோ அல்லது ராவோட ஜென்ரல் மேனேஜரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போது அந்த ஜென்ரல் மேனேஜர் என்ன ஆவாங்கன்னு கேட்டிங்கன்னா அவங்க NXT போக வாய்ப்பு இருக்குது. ஒருத்தருக்கு ஒருத்தர் மாறி போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது ஒரு மிகப்பெரிய நியூஸ், இதுதான் சோஷியல் மீடியாவில் ஒரு ட்ரெண்டிங்கான நியூஸாக போயிட்டுருக்குது. லாஸ்ட் இயர் ரெஸ்ல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு டாக் டீம் மேட்ச் செத் ரோலன்ஸ் கோடி ரோட்ஸ் வெர்சஸ் ராக் அண்ட் ரோமன் ரெயின்ஸ்னு சொல்லிட்டு ரெஸ்ல்மேனியா டே 1உடைய ஒரு மெயின் ஈவெண்ட்டாக ஒரு ட்ரீம் மேட்ச் நடந்திருக்கும். ஸோ இந்த மேட்ச் லாஸ்ட் இயர் டே 1உடைய மெயின் ஈவெண்ட்டாக நடந்தது போல் இந்த வருடமும் இப்படி ஒரு டாக் டீம் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அது என்ன மேட்ச் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் CM Punk வெர்சஸ் ராக் அண்ட் ஜான்சனாக்குள்ளே ஒரு டாக் டீம் மேட்சை டே 1ல் நடத்த WWEக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. என்னப்பா கேட்கறதுக்கே மஜாவாக இருக்குதே அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த வாரம் நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் CM Punk பேசும்போதே பார்த்தீங்கன்னா ராக்கை வச்சு தான் முதல்ல பேசியிருப்பார் அண்ட் ஜான்சனாவை வச்சும் பேசியிருப்பார். உன் செல்ஃபை நீ விற்றுட்ட, 23 வருஷமாக நீ WWEல நல்லவனாக இருந்தால் அதை கேவலப்படுத்திட்டே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருப்பார். ஸோ இந்த ஸ்டோரியை மையமாக வச்சு ஒரு கருவை மையமாக வச்சுன்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இந்த ஸ்டோரியை மையமாக வச்சு WWE ரெஸ்ல்மேனியாவில் இவங்களுக்குள்ள ஒரு டாக் டீம் மேட்ச் நடத்த வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. சரி இது நடக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா மேபி சான்ஸ் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் என்னுடைய கருத்து வாய்ப்பு இல்லை. ஏன் நான் அப்படி சொல்கிறேன்னா ரெஸ்ல்மேனியாவை பொறுத்த வரைக்கும் ஜான்சனா ஒரு மேட்ச்சில் நடந்தது பெருசு அண்ட் ராக் இந்த வருஷம் சண்டை போடுறது அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஸோ இது ஒரு விஷயம். அதே மாதிரி CM Punkக்கு ஸ்டோரி வேறு மாதிரி போயிட்டுருக்குது. போன வருஷம் மாதிரி செத் ரோலன்ஸ் மாதிரி ஒரே தலையில் ரெண்டு சட்டியில் தலையை இப்படி விட்டுட்டுலாம் இருக்க முடியாது. ஸோ அவர் ஸ்ட்ரெயிட்டாக செத் ரோலன்ஸோட ஸ்டோரியில் தான் ஸ்ட்ரெயிட் இன்வால்மெண்ட் ஆவார். ஸோ அதனால் அவராலையும் பார்த்திங்கன்னா மோத முடியாது. அண்ட் ரெஸ்ல்மேனியாவுடைய டே 1உடைய மெயின் இவெண்ட்டாக WWE CM Punk வெர்சஸ் ரோமன் ரெயின்ஸ் வெர்சஸ் செத் ரோலன்ஸுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த மேட்சும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த டாக் டீம் மேட்ச் நடக்க வாய்ப்பு இல்லைங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 16 டைம் ஹெவி வெயிட் சாம்பியனான ஜான்சனா தான் இதுக்கப்புறமா எப்போ WWEக்கு வருவேன் தன்னுடைய ரிட்டன் அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி இதுக்கப்புறமா எப்போ வருவேன் இல்லை, இந்த ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமா தான் எப்போ வருவேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. மே மாதம் 30 ஜூன் மாதம் 13 ஜூன் 20 நடக்க போகிற ஸ்டோரி லைனில் ஜான்சனா ஸ்மாக்டவுன் எபிசோடுக்கு வர போகிறாராம். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி வரமாட்டாரான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு முன்னாடி ரா எபிசோடுக்கு வரலாம். ஸோ இப்போ ஸ்மாக்டவுன் எபிசோடுக்கு எப்போல்லாம் வருவேன் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காரு. ஆஃப்டர் ரெஸ்ல்மேனியாவுக்கு முன்னாடி கூட பல எபிசோடுக்கு ஜான்சனா வர வாய்ப்பு இருக்குது. ஆக்சுவலி ஏன் இதை முன்னக்கூட்டியே இப்போ நமக்கு தெரிவிக்கிறாங்க? ஏன்னா இப்போ தான் மே நடக்குது, ஏப்ரல் இருக்குது, மே இருக்குது, மே கடைசியில் தான் வருது. ஏன் இப்போவே ஜான்சனோட ரிட்டன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான்சனா ரெஸ்ல்மேனியாக்கு அப்புறமும் வருவார் அப்படிங்கிறத ஃபேன்ஸ் மத்தியில் தெரியப்படுத்தணும்ல. அதனால தான் இப்படி ஒரு ரிட்டன் அப்டேட்டை WWE பற்றி தரப்புலேருந்து சொல்லியிருக்கிறாங்க. ஜான்சனாவும் தன்னோட சோஷியல் மீடியாவில் தான் ரிட்டன் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா
கோரா ஜெட்டுக்கு இந்த வாரம் நடந்த NXTல பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பட் ஆனால் கோரா ஜெட் இதுக்கு பற்றி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எனக்கு இன்ஜுரி எதுவுமே ஏற்படலை, சின்னதாக ஒரு மைனர் இன்ஜுரி மாதிரி ஏற்பட்டது, அதனால தான் மேட்சை கேன்சல் பண்ணாங்க, மற்றபடி எனக்கு எந்த விதமான இன்ஜுரியும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்போ தான் கோரா ஜெட் ஒரு மிகப்பெரிய இன்ஜுரியிலேருந்து திரும்பி வந்தாங்க. நானும் பெரிய இன்ஜுரி மீண்டும் ஏற்பட்டுன்னு நினச்சேன், பட் ஆனால் அப்படி இல்லை. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஈயோ ஸ்காய் ரியா ரிப்ளே இப்போ நடந்து முடிஞ்ச மண்டே நைட்டால் நீங்கள் ஒரு மேட்ச் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி இதில் ஒரு திடுக்கிடும் ஒரு விஷயத்தை சொல்லட்டா, ஈயோ ஸ்காய் வெர்சஸ் ரியா ரிப்ளே 4 தடவை நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஹவராக பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு மேட்ச் நடந்திருக்குது. ஸோ இவங்க WWEக்கு வரதுக்கு முன்னாடி WWEடைய ஆரம்ப புள்ளியாக நடந்திருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா NXT சாம்பியன்ஷிப்பாக நடந்திருக்குது, அண்ட் NXT சாம்பியன்ஷிப் ட்ரிபிள் த்ரெட்டாக ஒருக்கா நடந்திருக்குது, அண்ட் இப்போ ஒருக்கா நடந்திருக்கு உமன்ஸ் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்பாக. இந்த 4 மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கீழே ரியா ரிப்ளேயை பின்ஃபால் பண்ணி வின் பண்ண ஒரே ஆள் ஈயோ ஸ்காய் தான். ஸோ ரியா ரிப்ளே மேக்ஸிமம் நம்ம தோற்று பார்த்ததே இல்லை, அவங்க வின் பண்ணி தான் பார்த்துருக்குறோம். ஆனால் ரியா ரிப்ளேயே பார்த்தீங்கன்னா 4 தடவை பார்த்தீங்கன்னா 4 தடவை சண்டை போட்டிருக்காங்க ஈயோ ஸ்காய் கூட. அந்த 4 தடவையும் ஈயோ ஸ்காயே பார்த்தீங்கன்னா ரியா ரிப்ளே பின்ஃபால் பண்ணி வின் பண்ணியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயந்தான். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா MJF இருக்கிறார்ல, அவர் இப்போதைக்கு AEW ரெஸ்லிங் கம்பெனியில் சண்டை போட்டுட்ருக்காரு. MJF வந்து ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் அமெரிக்கன் டாலரை பார்த்தீங்கன்னா சேலரியாக வாங்குறாரு. கிட்டத்தட்ட ஜான் மாக்ஸ்லிக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக AEWவில் சம்பளம் வாங்குகிற ஒரு ஆள் MJF அப்படிங்கிற பேர் பார்த்தீங்கன்னா அவருக்கு கிடச்சிருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம ஷேமஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஷேமஸோடைய ரிட்டர்ன் அப்படிங்கிறது என்ன ஆச்சு, ஷேமஸ் என்ன ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்கிறீங்க. ஈவன் நானும் ஒரு ஷேமஸோட ஃபேன் தான். WWE பார்த்தீங்கன்னா ரசல்மனியா ஸ்டோரியில் ஷேமஸை இன்வால்வ்மெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஷேமஸுக்கு எந்த விதமான ஸ்டோரியும் இப்போதைக்கு பேக்கப்புக்கு இல்லையா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஷேமஸுக்கு ரெஸ்ட்டு கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. ஷேமஸ்க்கு இன்ஜுரினால அவர் அனுப்பலையான்னு கேட்டிங்கன்னா ஷேமஸ்க்கு இன்ஜுரி எதுவும் இல்லைங்க. ரசல்மனியா டைமில் ஷேமஸுக்கு அவருக்கு ஏற்ற ஸ்டோரி லைன் இல்லை, WWEனால கொடுக்க முடியலை. அதனால் ஷேமஸுக்கு ஒரு சின்ன பிரேக் கொடுத்து விட்ருக்குறாங்க. இந்த பிரேக்கில் பார்த்தீங்கன்னா ஷேமஸ் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் ஒய்ஃப் கூட இருந்துட்டு ஆஃப்டர் ரசல்மனியாக்கு அப்புறமா வருவாங்க. வருஷம் ஷேமஸை நம்ம ரசல்மனியாவில் பார்ப்போம், ஆனால் இந்த வருஷம் பார்க்க முடியாது அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா பவர் ரேங்கிங் ப்ரோ ரெஸ்லிங் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மென்ஸ் ப்ரோ ரெஸ்லிங் வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அதில் நம்ம ஜான்சனாக்கு தான் ஃபஸ்ட்டு இடம், செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸ்க்கு, 3வது இடம் தி ராக்குக்கு, 4வது இடம் CM பங்குக்கு, 5வது இடம் குந்தருக்கு, 6வது இடம் ஜே ஊசோக்கு, 7வது இடம் கோபெங்கிற அழைக்கப்படுற எஜ்ஜுக்கு, 8வது இடம் ரிக்கோஷிட்டுக்கு, 9வது இடம் செட் ஃப்ரீக்கிங் ராயன்ஸுக்கு, 10வது இடம் ரோமன் ரெயின்ஸுக்கு. ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா பல சர்க்கிள்களை தாண்டி 10வது இடம் வந்துட்டார். ஸோ அவர் ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருந்தார், இப்போ 10வது இடத்துல வந்துட்டார். சரி, இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் மோர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் டு ரெஸ்லிங் கிங் தமிழ்.